Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqeen wassalatu wassalamu ala rasulihi khatamun nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil Majid Iqra' bismi rabbikal ladzi khalaq khalaqal insana min 'alaq Iqra' wa rabbukal akram Sadaqallahul aliyyul azim. Wa qala an-nabi sallallahu alaihi wasallam man salaka tariqan yaltamisu fihi ilma sahhalallahu lahu bihi tariqan ilal jannah aw kama qala alaihi salatu wassalam. Alhamdulillah, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஒரு நல்ல மஜ்லிஸிலே அமர செய்திருக்கின்றான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடம் அதிகம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொல்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் சொல்லித் தருகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃபை இறக்கி தந்தான். அந்த குர்ஆன் ஷரீஃபின் வாழ்வியலாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ரசூலாக தந்தருளினான். அந்த ரசூலுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் சொல்லித் தருகிறது, இக்ரா, ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்தவனுடைய ரப்பின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று அல்லாஹ் குர்ஆனின் ஆரம்ப வசனமாக பதிவு செய்கிறார். அப்ப படிப்பு அறிதல் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் தேவையான ஒன்று. படிப்பு, அந்த படிப்பு எந்த அளவிற்கு உயர்தரமாக்கி வைக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் படிப்பு இல்லை என்று சொன்னால் அவன் வஞ்சிக்கப்பட்டவனாக, கை செய்தப்பட்டவனாக, பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டவனாக பார்க்கப்படுகிறான். 2006 சர்ச்சர் கமிட்டியின் மூலமாக ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது, முஸ்லிம்கள் படிப்பறிவில் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லித் தருகிறது. சமூகத்தின் மீது இந்த அளவிற்கு அக்கறை கொண்ட மக்களுக்கு மத்தியில் நாம் எந்த அளவிற்கு கல்வியை பெற்றிருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் கல்வியில் முன்னேற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு எல்லா தரப்பு சமூக மக்களும் கவலை கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு மார்க்கத்தின் அடிப்படையான கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் குர்ஆன் சொல்லித் தருகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். அந்த ரப்பு பெயரை சொல்லி படிக்க சொல்வதின் நோக்கம் என்ன? அவன்தான் உங்களை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அவன்தான் உங்களை சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே அவன் பெயரை சொல்லி நீங்கள் படியுங்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்னும் அந்த வசனங்களின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு தெரியாத அனைத்தையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், உங்களுக்கு நீங்கள் தெரியாத அனைத்தையும் நாமே கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லித் தருகிறார். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்தி கொடு என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப இதன் நோக்கம் என்ன? கல்வியின் மூலமாக, படிப்பறிவின் மூலமாக நாம் பெற வேண்டிய லாபம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் பயனுள்ளவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக, ஆகிரத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நமக்கு படிப்பறிவு அவசியமான ஒன்றாக இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் நாம் படிக்கின்ற உலகத்தினுடைய படிப்பறிவு அனைத்தும்
பொருளாதாரத்தை முன்னுதாரணமாக வைத்து படிக்கின்ற படிப்பாக இருக்கு. ஆனால் நம்முடைய ஆரம்ப கட்ட படிப்பு என்பது அல்லாஹ்வை நெருக்கி வைக்கின்ற, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற, உறவுகளை பேணுகின்ற, பெற்றோரை பேணுகின்ற, இன்னும் ஒழுக்கங்களை சொல்லித் தருகின்ற அந்த இல்மை அவசியமாக குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. பத்ரு போர்க்களம், அந்த பத்ரு போர்க்களத்தில் முஸ்லிம் உம்மத்து சொற்ப நபர்களாக இருந்த போதிலும் அல்லாஹ்வின் அச்சத்தால், அவர்கள் இறை நம்பிக்கையால், ஈமானிய உணர்வால் தூண்டப்பட்டு 1000 நபர்களை கொண்ட அந்த நபர்களையும் வெற்றி பெற்றார்கள். அதில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த நபர்களை என்ன செய்வது என்று யோசிக்கின்ற போது, அந்த மக்களில் யார் படிப்பறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு நம்மிடம் யார் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து விடுதலையாகி கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்க்களத்தில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட படிப்பறிவு பெற்ற, எழுத்தறிவு பெற்ற நபர்களை முஸ்லிம் உம்மத்தில் உள்ள சிறார்களுக்கு, பெரியோர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து, எழுத கற்றுக் கொடுத்து, படிக்க கற்றுக் கொடுத்து விடுதலையாக வைத்தார்கள். அதில் ஒருவர் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ் யாரு? நபிகள் பெருமானாருக்கு இறக்கப்பட்ட குர்ஆனின் எழுதுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு பேர் ஆசான், காத்திபுல் வஹி என்று அவருக்கு பட்ட பெயர் சொல்லப்படும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ் அவங்க யாரிடம்? ஒரு பத்ர் போர்க்களத்தில் இது சிறைபிடிக்கப்பட்ட கைதியிடம் கற்றுக்கொண்டதன் பலனாக குர்ஆனை தொகுக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த குர்ஆன் இன்று நம்மிடம் வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த குர்ஆனை எந்த அளவிற்கு நாம் உயர்வுபடுத்த வேண்டும், அந்த குர்ஆன் நாம் எந்த அளவிற்கு உன்னதமாக பார்க்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு அது அவசியமானது என்பதை நாம் இன்று உணராததின் காரணமாகத்தான் அந்த குர்ஆன் சார்ந்த விஷயத்தில் பெற்றோர்களாகிய நாம் கொஞ்சம் கவனம் சிதறி கிடக்கிறோம். உலகத்தின் படிப்புக்காக வேண்டி நாம் சார்ந்திருக்கின்ற அந்த மார்க்கம், நாம் சார்ந்திருக்கின்ற, நமக்கு வழிகாட்டி தருகின்ற அந்த குர்ஆன் நமக்கு எப்படிப்பட்ட போதனை சொல்லித் தருகிறதோ அந்த போதனைகளை எல்லாம் எடுக்க முடியாத ஒரு ஆபத்தான நிலையிலே இன்று நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த ஸைத் இப்னு சாபித் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காத்திபுல் வஹி என்று பட்டப்பெயர் சூட்டப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் பெருமானாருக்கு மாற்று மக்களுக்கு மத்தியில் இருந்து வருகின்ற கடிதங்களை படிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறப்போ நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களை கூப்பிட்டு, எழுத படிக்க தெரிந்த அந்த யூதர்களை கூப்பிட்டு படிக்க வைத்து, கேட்க வைத்து கடிதம் எழுதுகின்ற ஒரு சூழல் இருந்தது. இந்த ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு சொன்னாங்க, ஸைதே, யூதர்களிடம் கடிதம் வருகிறது, அந்த கடிதத்தை படிப்பதற்குண்டான சூழல் நம்மிடம் இல்லை, நீங்க போய் யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு பாதி மாதம் நிஸ்ஃபு ஷஹர் என்று ஹதீஸ்ல வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, நான் ஒரு 15-17 நாட்களில் நான் யூதர்களுடைய பாஷையை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு வந்தேன் என்று சொன்னாங்க. அப்ப படிப்பு என்பது அவசியமானது. அதிலும் மார்க்கம் சார்ந்த படிப்பு என்பது எந்த அளவுக்கு உயர்தரமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் அதிக முனைப்போடு செயல்படுத்துகின்ற பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாம் ஏன் படிக்கிறோம்? முதல் விஷயம் படிப்பு. அந்த படிப்பில் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய மார்க்கம் எந்த அளவிற்கு உயர்வானதாக இருக்கும் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆன் ஒரு வசனத்தில் சொல்லித் தருகிறது, வதரு லாஹிரல் இஸ்மி வபாத்தினா, நீங்க வெளிப்படையான, பகிரங்கமான, மறைமுகமான பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிப்படையான பாவம் என்ன, மறைமுகமான பாவம் என்ன, எதுவெல்லாம் இறைவனால் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தில் ஷரியத்தில் எதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது, எதுவெல்லாம் அனுமதிக்கப்படாதது என்ற விஷயங்களை குர்ஆன் பல்வேறு சந்தர்ப்பத்தில்
தெள்ள தெளிவான ஒரு விளக்கங்களை சொல்லி தந்திருக்கிறது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிற போது நம்முடைய வளரும் பிள்ளைகள் மார்க்கத்தில் ஒரு அடிப்படையான தன்மையில் பலமான ஒரு அஸ்திவாரத்தை விட்டு நாம் பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால், நாளை பெரிய வயதில் இருக்கின்ற போது, பெரியவர்களாக மாறுகிற போது அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்கள் தானாக வந்து சேரும். ஹதீஸில் என்னுடைய வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடியும். இப்னு அப்பாஸ் அப்படிங்கிற நபித்தோழர் ரசூலுடைய சாச்சா மகன், சிறு பிள்ளையாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்றாங்க. நான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாகனத்தில் பயணித்தேன். சொல்றது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று நாம் சொல்கிறோம். அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் சொல்றாங்க, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது நான் ரசூலுடைய வாகனத்துக்கு பின்னால் உட்கார்ந்து சென்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை மகனே, நான் சில உபதேசங்களை உனக்கு சொல்கிறேன், அதை எடுத்துக்கொண்டால் உனக்குடைய வாழ்வில் வெற்றி நிச்சயம், ஈடேற்றம் பெற்றவனாக நீ வாழ முடியும் என்று சொல்றாங்க. சொல்ற வயசு என்ன? சிறு பிராயம். சொல்வது யார்? நபிகள் பெருமானார், குர்ஆனின் ஒரு வெளிப்படையான வழிகாட்டியாக இருக்கின்ற நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு 10 விஷயங்களை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிள்ளையாக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு சொல்லி தருவாங்க. இஹ்ஃபலுல்லாஹ், அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கப்பா. எப்ப சொல்லி தர்றாங்க? சிறு வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. சிறு வயசில் சொல்லி தருகிற போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வின் அச்சம்டா என்ன அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும். பெரியவங்களை பார்த்து சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய அச்சத்தோட நடந்துக்கப்பா அப்படின்ட்டு. அந்த நேரத்தை சொன்ன என்ன அல்லாஹ்வுடைய அச்சத்தோட நட அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சிருவாங்க. சிறு பிள்ளையிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லி தருகிற போது அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வின் அச்சம் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரசூல் சொன்னாங்க, இஹ்ஃபலுல்லாஹ், அல்லாஹ்வை பேணிக்கப்பா, இஹ்ஃபலுக, அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வணங்குகின்ற ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த நிலையிலும், இறைவன் எல்லா நிலையிலும் நம்மளை பாதுகாப்பான் என்ற நிலையிலும் நீ வாழ்ந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அடுத்து நபிகள் பெருமான் சொல்றாங்க, இஹ்ஃபலுல்லாஹ், மீண்டும் அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், தஜிது அமாமக, உனக்கு எந்த நிலையிலும் அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்வாய். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நம்ம பிள்ளைய கடைக்கு அனுப்பிச்சதுமே சொல்லி அனுப்பிச்சுடுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த இன்னார் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கடைக்கு போனதுமே சொல்லுவாங்க, இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்களா, இந்த பாயா, ஒரு அடையாளம். அதே மாதிரி நீ அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நீ பாதுகாத்து கொண்டால், அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ் உன்னை எல்லா நேரத்திலும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ்வை. அடுத்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅரிஃபு இலைஹி ஃபிர் ரஹா, நீ அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலும், கஷ்டமான நேரத்திலும் நீ அல்லாஹ்வை அறிஞ்சிக்க. அல்லாஹ் தான் சோதனை தர்றான், அல்லாஹ் தான் கஷ்டத்தை கொடுக்கறான், நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிற அந்த மனோநிலைக்கு நீ வந்துவிடு. அல்லாஹ் சொல்லுவான், நபிகள் பெருமான் சொல்றாங்க, யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்ததி, உனக்கு மகிழ்ச்சியான நேரத்தில் நீ அல்லாஹ்வை பேணுகின்ற போது, அல்லாஹ்வை அறிந்து அவனுக்கு ஷுக்ர் செய்கின்ற போது, உனக்கு ஏற்படுகின்ற சிரமத்தின் போது அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்வாய். நம்மளே சொல்லுவோம், இன்னைக்கு 4 பேத்துக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறோம், அந்த உபகாரம் எப்ப நம்ம செய்யலையோ அப்ப அவங்களே நினைப்பாங்க. ஜைனுல் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹ் இருக்காங்களே, ரசூலுடைய பேர பிள்ளையில ஒருத்தவங்க. அவங்க ஊர் மக்களுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் உபகாரம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 100 குடும்பம் அவரை கொண்டு பயனடைஞ்சிச்சு. எப்ப அவங்க ஒரு இறைநேசராக மட்டுமல்ல, ஒரு அரசராக, ஒரு மன்னராக, ஒரு ஊருக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தவங்க மட்டுமல்ல, உபகாரம் செய்கின்ற உதவியாளராக இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க. தனக்கு கிடைத்த செல்வத்திலிருந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைய வச்சாங்க. எப்ப பெற்றுக்கிட்டாங்க? அவங்க மூத்தான பின்னாடி அந்த மாசம், ஒரு மாசம் 100 குடும்பங்கள் பயன் அடையல. அப்ப நினைச்சாங்க, ஏன் நமக்கு வர வேண்டிய பொருள் வராம போச்சு, அப்ப ஜைனுல் ஆபிதீன் மூத்தாயிட்டாங்களா அப்படிங்கிற அந்த நிலைய. அதே மாதிரி ஒரு கஷ்டத்தின், ஒரு மகிழ்ச்சியின் போது நாம் செய்கின்ற அந்த உபகாரம்
ஒரு கஷ்டத்தின் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அடுத்து நபிகள் பெருமான் சொல்றாங்க, அந்த சிறு பிள்ளையை பார்த்து, யாரை பார்த்து? சிறு பிள்ளை, எல்லாமே பெரியவங்களை பார்த்து இல்ல, சிறு பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, சில உபதேசத்தை நான் செய்யறேன் கேட்டுக்கப்பா. வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு. தேவைன்னு ஒன்று இருக்கு, உதவின்னு இருக்குது. நமக்கு தேவை ஒரு வாகனம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், எல்லாமே தேவையா இருக்கும். தேவைன்றாலும் யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடு கொடு, ஒரு வாகனத்தை கொடு, ஒரு அழகான கணவனை கொடு, ஒரு மனைவியை கொடு, அழகான பிள்ளைகளை கொடு, அப்படிங்கிற தேவை இருக்குதே, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஃபஸ்தஇன் பில்லாஹ் ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு உதவி தேவையா? யா அல்லாஹ் எனக்கு இந்த சிரமம் இருக்குது, இந்த சிரமத்தை நீக்கிறதுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து உதவியாளனை கொடு அப்படின்னு கேட்கிறோமே இல்லையா, அந்த உதவியாளனும் அவன் தான். ஃபஸ்தஇன் வைதா சஅன்த, நீ உதவி தேடுனா அல்லாஹ்ட்டயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் பெருமான் சொல்லுவாங்க, கத் ஜஃபல் கலம், மகனே கலாக்கதிரை எழுதுகின்ற அந்த பேனாவினுடைய மூடி மூடப்பட்டு விட்டது, அந்த பேனாவினுடைய இங்கு, அதனுடைய மை காய்ந்து விட்டது, அப்போ உன்னின் மீது எழுதப்பட்ட அந்த ஒன்றுதான் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? தன்னுடைய சச்சா மகன் சிறுபிள்ளையாக இருந்த அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு உபதேசம் பண்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உனக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லதை செய்ய நாடினால் அல்லாஹ் உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைத்திருந்தால் மட்டுமே அது நடக்கும். நான் ஊர் முழுக்க செஞ்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைத்தால் அது அல்லாஹ்வின் நாட்டம் இல்லை என்று சொன்னால் நடக்காது. அதே போன்ற நபிகள் பெருமான் சொல்றாங்க, ஊர் உலகம் சேர்ந்து மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை, ஒரு துன்பத்தை தருவதற்கு நாடினால் அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் மட்டுமே அந்த கெடுதி உனக்கு வரும், இல்லை என்று சொன்னால் அது வராது என்று சொல்லிவிட்டு, மகனே இன்பத்திற்கு மத்தியில் துன்பம் இருக்கத்தான் செய்யும், துன்பத்திற்கு மத்தியில் இன்பம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற உபதேசத்தை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சிறிய பிள்ளையான சச்சா மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க. இது எங்கெங்க கிடைக்கும்? மதரசாவில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு மதரசாவில் அனுப்பி வைக்கிறப்ப தான் இது போன்ற உபதேசங்களை, மார்க்கத்தினுடைய ஒரு அஸ்திவாரத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஊன்ற முடியும். பள்ளிக்கூடத்தில் போயினா ஏபிசிடி கற்றுக் கொடுப்பாங்க, 1 2 3 சொல்லி தருவாங்க, கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே வந்துடும். ஆனால் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் அது மைனஸ் ஆகிவிடும். ஆனால் ஆரம்ப மக்தபான மதரசாக்கள் நம்மிடம் சரியாக வந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சார்ந்து ஒழுக்கத்துடைய வாழ்க்கையோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவெல்லாம் நமக்கு உதாரணம். சஃப்வான் இப்னு ஹஸ்ஸாலுல் முராதி அப்படிங்கிற ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்காக வேண்டி வந்தேன்னாங்க. சொல்றது யாரு? ஒரு நபி தோழர். யா ரசூலல்லாஹ் ஃபகுல்து லஹு யா ரசூலல்லாஹ் இன்னி ஜிஅது அத்லுபல் இல்ம், மார்க்கத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, தேடிக்கொள்வதற்காக வேண்டி வந்தேன் அப்படின்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? மர்ஹமன் பி தாலிபில் இல்ம், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறவரே சுப செய்தி உண்டாகட்டும், மர்ஹபா, வாங்க வாங்க. காரணம், ஒரு பேசிக்கான அடிப்படையான விஷயம் மார்க்கம். அந்த மார்க்கம் சீராக இருந்தது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையும் சீராக இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கை சீராக இருக்கிறதுக்கு காரணமே, இன்றைய வரைக்கும் இந்த உம்மத்து சீராக இருப்பதன் நோக்கம் இருப்பதன் காரணமே நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் குர்ஆனை சீராக பயன்படுத்தினாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மா, யார் ஒருவர் இல்மை தேடி செல்கிறாரோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய பாதையை அவருக்கு எளிதாக்கி விடுகிறான். அப்ப இல்ம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு சேர்க்கிறது. அதனால தான் நம்ம குர்ஆன் சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இக்ரா வர்தகி கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா, இந்த உலகத்துல நீ எப்படி ஓதனையோ அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போறப்ப நீ ஓதுப்பா. நீ எவ்வளவு ஆயத்து ஓதனையோ அந்த ஆயத்தின் அளவிற்கு உன்னுடைய அந்தஸ்துக்கள் சொர்க்கத்தில் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு 10 சூறாவை ஓதி இருக்கிறோம்,
அப்படின்னா 10 சூறாவுல சேர்ந்து ஒரு 40 ஆயத்து வந்திருக்குன்னு சொன்னா அந்த சொர்க்கவாசியா அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறப்ப அந்த 40 ஸ்டெப் அளவிற்கு நம்ம உயர்த்தப்பட்டு நமக்கு அந்த இடத்துல என்ன சொர்க்கத்தினுடைய நியாமத்துக்கு கிடைக்குமோ அந்த நியாமத்தை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். 100 ஆயத்து என்று சொன்னா 100 ஆயத்து, 500 ஆயத்து என்று சொன்னால் 500 ஆயத்து, 1000 ஆயத்து என்று சொன்னால் 1000 ஆயத்து, குர்ஆன் முழுவதும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தருவான். நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய பூமி வானம் இது எல்லாமே சேர்ந்தாலும் சொர்க்கத்தினுடைய ஒரு ஓரம் தான். சொர்க்கம் அவ்வளவு விசாலமானது. சொர்க்கத்துல ஒவ்வொரு அடியானுக்கும் கண்ணு கட்டிய தூரம் விசாலமான ஒரு பூஞ்சோலியாக அவன் பார்ப்பான் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை நம்ம அடையிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அந்த சொர்க்கத்திற்கு போவதற்காக வேண்டி உண்டான முயற்சிகளை நாமும் செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் மக்தப் மதரசாவுடைய அவசியம். இன்னைக்கு நம்மள்கிட்ட மக்தப் மதரசா பலகீனப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உலகம் சார்ந்த படிப்பு விஷயத்திலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் நம்முடைய கவனம் போயிருச்சு. பணம் எதுக்கு எடுத்தாலும் பணம். இந்த படிப்பு படிச்சோம்னு சொன்னா ஒரு நல்ல சேலரி வாங்கலாம். இன்னைக்கெல்லாம் உலமாக்கள் வாங்குற சம்பளத்துல 10 மடங்கு சம்பளத்தை நம்மள்கிட்ட படிச்சுட்டு போன பிள்ளைங்க போய் நின்று வாங்குறாங்க. காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் சிறந்த படிப்பு கொடுத்துடுறோம். அவங்க என்ன செய்யறாங்க? போறாங்க, ஒரு நல்ல ஐடி ஃபீல்டுல போய் ஜாயின்ட் ஆகுறாங்க. 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 60,000 ரூபாய் சம்பளத்தை வாங்குறப்ப சந்தோஷப்படுறாங்க பெற்றோர்கள். ஆனா அவங்கள்ட்ட தொழுகை இல்லாம போயிருது, நல்லொழுக்கங்கள் குறைஞ்சு போயிருது, ஆடை கலாச்சாரம் மாறி போயிருது, உணவு கலாச்சாரம் மாறி போயிருது, ஆதாபுகள் ஒழுக்கங்கள் எல்லாமே சீர்கெட்டு போயிருது. இன்னைக்கு ஒழுக்கங்கள் சீர்கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆரம்ப கட்ட அந்த மக்தப் மதரசாவில் சொல்லப்படுகின்ற ஆதாபுகள் அனைத்துமே நம்மளுடைய வாழ்வில் எடுத்து நடக்க முடியாத ஒரு நிலை வந்துடுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சாப்பிடும் முன் ஓதும் துவா அப்படின்னு நம்ம சொல்லுறோம். அந்த துவாவை நம்ம எப்போ ஓதுறோம்? பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா. சுப்ராவை விரிச்சு சாப்பாடை வச்சு நம்ம சாப்பிட்றோம். 2 கையும் கழுகிட்டு நம்ம சாப்பிட்றோம். வலது கையில சாப்பிடுறோம், இடது கையில கீழே விழுந்த சாப்பாடை எடுத்து வச்சுக்கிறோம். ஏன் இடது கையை கழுகணும் அப்படிங்கிற நிலை வருதா இல்லையா? அது காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு அரசவையில நபித்தோழர் ஒருவருக்கு விருந்து தரப்பட்டுச்சு. அந்த விருந்து தரப்பட்ட அந்த சபையில ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப கேட்டாங்க, என்ன ஒரு மிகப்பெரிய அரசவையாச்சே, இந்த அரசவையில போய் கீழே விழுந்த சாப்பாடெல்லாம் நீங்க எடுத்து சாப்பிடுறீங்களே அப்படின்றப்ப, இந்த மடையனுக்காக வேண்டி இந்த ரசூலுடைய சுன்னத்தை நான் விடட்டுமான்னு கேட்டாங்க. இதுதான் சஹாபாக்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? சுப்ரா கலாச்சாரம் போயிருச்சு, உட்காந்து சாப்பிட்ற கலாச்சாரம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. டேபிள்ல சாப்பிட்ற மனோநிலைகளுக்கு வந்துட்டோம். ஒன்று திருமண காரியங்கள் போயினா பஃபே சிஸ்டத்தில் நம்ம சாப்பிட்றோம், கையேந்தி பவன் மாதிரி. அப்ப இதெல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னா, ஆதாபுகள் கெட்டு போகிற போது அதை விரும்புகின்ற மனோநிலைக்கு நம்ம போயிடுறோம். சிறு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறப்ப இது போன்ற அதபுகளை சொல்லி தர்றப்ப அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, நின்று சாப்பிட்றதுக்கு, கையில ஏந்தி நின்று சாப்பிட்றதுக்கு அவன் வெக்கப்படுவான். இது நமக்கு சுன்னத்து இல்லையே, ஒழுக்கம் இல்லையே. அதுதான் நபித்தோழர் ஃபாலோ பண்ணனாங்க. இந்த அறிவுகட்டவர்களுக்காக வேண்டி இந்த ரசூலுடைய நடைமுறையான கீழே விழுந்த பொருளை நான் எடுத்து சாப்பிடுறது சுன்னத்து அப்படிங்கிற அந்த விஷயம் அது விடுபடணுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு ஈமானி உணர்வு இருந்துச்சு சொன்னா, ஈமானிய இஸ்லாமிய துவக்கத்திலேயே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு உணர்வுகளை அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தியதுனால தான் அவங்க இது போன்ற வார்த்தைகளை சொல்கின்ற மனோநிலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பிஸ்மில்லா சொல்றது விட்டு போச்சு. கையில போனை கொடுத்துட்றோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். சுன்னத்து ஈஸியா பண்றாங்க. எப்படின்னு பார்த்தா, கையில ஒரு போனை கொடுத்துருக்குறாங்க, அவரு போனை பார்த்துட்டு இருக்கிறா, கீழே சுன்னத்து பண்ணிட்டாங்க. நடந்தது.
சுன்னத்து பண்ணிட்டாங்க. நல்ல டெக்னிக்கா இருக்குது. கையில எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு போனை கொடுத்துட்டோம்னா கீழே சுன்னத்து பண்ணா கூட தோல்ல கட்டு பண்ணா கூட தெரியாது போல இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு மனோநிலை மாறிடுச்சு பாருங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிட்டா கூட பிள்ளைகள்லாம் ஒரு காலத்துல சின்ன பிள்ளைகள் அழுதாங்கன்னு சொன்னா என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற அந்த ஃபிக்ரும் அந்த கவலையும் அந்த பெற்றோருக்கு இருக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றான், அவன்கிட்ட போனை கையில கொடுத்துருப்பா, அவன் பாட்டில் ஏதாவது நோண்டிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனோநிலை நம்மகிட்ட மாறிடுச்சு. இது ஆபத்தானது. நாளை பிற்காலத்தில் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான், உன்னுடைய பிள்ளை நான் கொடுத்தனே, உனக்கு ஒரு நியாமத்தை கொடுத்தனே, அந்த நியாமத்துக்கு நீ எந்த அளவுக்கு நன்றி செலுத்தின, அந்த பிள்ளைகளை எந்த அளவிற்கு அதவோடு நீ வளர்த்த கேட்கின்ற கட்டாயம் கேள்வியில வரும். அதனால தான் நம்ம இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிடுகின்ற விஷயத்திலும் சரி அந்த அதவுகளை நம்ம சொல்லித்தர வேண்டிய கட்டாய கடமை அது பள்ளிக்கூடத்துல கிடையாது. பள்ளிக்கூடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கப்பா, ஒரு ஸ்பூனை கொண்டு வா, ஒரு சின்ன டவல் கொண்டு வா, அது கீழே சிந்தக்கூடாது. எதுக்கு? கிளாஸ் ரூம்ல சிந்தக்கூடாது. அதுக்காக வேண்டி கீழே மடியில் ஒன்று வச்சுக்க, நீ எடுத்து சாப்பிடு. கையில சாப்பிடுகின்ற அந்த பழக்கத்திலிருந்து ஸ்பூனுக்கு மாத்திட்டாங்க. அது ஒரு சின்ன பிள்ளைங்க, அது விவரம் தெரியாத பிள்ளைங்க நம்ம ஏத்துக்கலாம். ஆனா என்ன ஆயிருது, அந்த பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுண்ணத்தான அந்த கையில சாப்பிடுகின்ற அந்த மனோநிலை மாறி ஸ்பூன் போன்ற நிலையில சாப்பிடுகின்ற மனோநிலை வந்துருது. தட்டை வலிச்சு சாப்பிடுங்க, கை விரல சூப்பி சாப்பிடுங்க, இதெல்லாம் இன்னைக்கு சொன்ன ரொம்ப ஓல்டு மேன், இதெல்லாம் அஜர்த்து மாதிரி செய்யறதுப்பா, ஏப்பா நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற மனோநிலைக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ரசூலுடைய சுன்னத்து, ஒரு சயின்டிபிக்கா ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்குது. சாப்பிட்ட அந்த உணவு ஒரு கைகளை சூப்பிடுகிற போது அந்த கை விரலின் மூலமாக ஒரு வகையான நீர் சுரக்கிறது. அந்த நீரோடு நாம் நம்முடைய உணவு செல்கிற போது அது ஜீரணத்தன்மை பெறுகிறது. அதனால தான் முன்ன ஒரு காலத்துல எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடுகள் இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே மாறிடுச்சு. எதுல எல்லாம் வருது அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறது. அது எது ஹலால் ஹராமி பார்க்கறது இல்லை. ஒன்றும் சொல்ல போனால் இப்போ KFC அந்த இது போன்ற பல்வேறு வகையான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்ல இந்த சிக்கனுக்குலாம் நிறைய சிஸ்டம் வருதுங்களா இல்லையா, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஹலால் அந்த லேபிளே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ஆயிருச்சு, ரொம்ப வசதியா போச்சு. கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாய், எல்லாம் ஹலால தான் எடுத்திருப்பாங்க, இவங்களா ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுறது. அல்லாஹ் பேர் சொல்லி அறுக்கப்படாத எந்த பொருளையும் மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது, குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுது. அப்ப ஆரம்ப கட்ட வாழ்க்கையே ஒரு மனுஷனுக்கு சீராகலன்னு சொன்னா அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது நான் சொல்றது பேசிக்கான ஒரு விஷயம். அது எங்க நடக்கும்? நம்மளுடைய மக்தப் மதரசாவில் மட்டும்தான் அதை சொல்லித்தரப்படும். நீங்க சாப்பிட்டீங்களா, துவா செஞ்சீங்களா, கேட்கறது யாரு? ஹஜ்ரத் மட்டும்தான் கேட்பாங்க. பள்ளிக்கூடத்துல எதுவுமே கேட்க மாட்டாங்க. படிச்சுட்டு வந்தியா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா, அசைன்மெண்ட் கொடுத்தோமே பார்த்தியா, உங்களுக்கு என்னென்ன கொடுத்தோம் எல்லாத்தையும் கேட்பாங்க. யாராவது நீங்க சுத்தமா கைகால் மூஞ்சி கழுவிட்டு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்களா டீச்சர்ஸு? கேட்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு தேவை அவங்க சார்ந்த படிப்பு, அதுல பிள்ளைங்க சரியா இருந்தா போதும் அப்படிங்கிறது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. முதலில் ஒழுக்கம். நபிகள் பெருமானுடைய வார்த்தை என்ன தெரியுமா? முன்னோர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மல்ல அதபலகு வலா இல்மலகு. யாருக்கு ஒழுக்கம் வரலையோ அவனுக்கு இல்மு கிடைக்காது. இல்மு கிடைக்காதுன்னா என்ன? அவனால் அந்த ஒழுக்கமான வாழ்க்கையாக வாழ முடியாது. எப்போ ஒழுக்கம் கிடைக்குதோ அவன் ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு அழகான நல்ல பண்பான வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். இன்னும் சொல்ல போனா எவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஹாலித் பின் வலீத் அப்படிங்கிற நபி தோழரு வயசு முதிர்ந்த காலத்துல குர்ஆனை கையில வச்சுட்டு அழுதாங்களாம். மௌத்தாகக்கூடிய கடைசி கட்டம். ஏன் அழுகிறீங்க அப்படின்றப்ப அவங்க சொன்னாங்களாம், குர்ஆன் நமக்கு எவ்வளோ பாடங்களை உபதேசங்களை நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து நடக்க முடியாம போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஹாலித் பின் வலீத் மிகப்பெரிய ஒரு போர் படை தளபதி. தொட்டதுக்கெல்லாம் அவங்க ஒரு போருக்கு போனா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். அவங்க குர்ஆனை கையில வச்சு அழுகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க, குர்ஆனை பார்த்து சொன்னாங்களாம், குர்ஆனே உன்னை நான் தொட முடியாம போயிருச்சுமா. காரணம் நான் போர் என்று நான் போருக்காக வேண்டி இந்த உம்மத்திற்காக வேண்டி சமூகத்திற்காக வேண்டி பாடுபட போயிட்டுனால் உன்னை ஓத முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு குர்ஆனை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு அழுதாங்களாம். அந்த அழுகையோடு அவங்களோட ஊருக்கு போயிருச்சு.
அப்ப குர்ஆன் நம்ம கையில கொடுத்தும் கூட ஒழுக்கம் சார்ந்த ஒரு அழகான ஒரு பாடவியல் சட்டத்திட்டம் சார்ந்த அந்த புத்தகத்தை கையில கொடுத்தும் கூட அதை நம்ம குர்ஆனிலிருந்து நம்ம தூரமா இருக்கிறோம்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய அதபுகளை ஒழுக்கங்களை நம்ம எப்படி சொல்லித்தர முடியும்? ஹதீஸ்ல வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரீப். யாருடைய உள்ளத்துல குர்ஆனின் கொஞ்ச பார்ட்டு கூட கொஞ்ச பகுதி கூட மனனம் இல்லையோ பாலடைஞ்ச வீடு போல. இன்னைக்கு நம்ம வீட்டுல யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு மாசம் லீவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா வீடு எப்படி இருக்கும்? அங்கங்க 4 பேரும் யாரும் வரலையா ஒரு குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும், ஒட்டடை சூழ ஆரம்பிச்சிடும். 4 பக்கமும் தனக்குண்டான விருப்பிடமான அந்த வசிப்பிடமாக மற்ற ஜீவராசி அமைச்சுக்கிறோம். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படி போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த வீடு வேறொரு ஜீவராசிகள் வந்து தங்குகின்ற புழங்குகின்ற இடமா போயிடும். அது ஒரு மனிதன் வாழ்கின்ற இடமா இருக்க முடியாது. அதே நேரத்துல அவன் இருக்கிற போது அவனை எப்படி பரிசுத்தப்படுத்தி அழகான ஒரு வீடாக தூய்மையாக வைக்கிறானோ அப்பொழுதுதான் அது வீடாக இருக்கும். அது போல நபீல் பெருமான் சொல்றாங்க, குர்ஆன் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அது ஒரு அழகான வீடை போல. குர்ஆன் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அது பால் அடைஞ்ச வீடு மாதிரிதான். அது பால் அடைஞ்ச வீட்டுல என்ன இருக்கும்? கெட்ட ஜின் ஷைத்தான் தான் தங்கும். அப்ப உள்ளத்தில் குர்ஆன் இல்லாத போது நல்லவருடைய சொல் ஏறாது. உள்ளத்தில் குர்ஆன் இல்லாத போது தீயவருடைய செயல்பாடுகள் நம்ம அறியாம தொற்றிக்கொள்ளும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட்டுக்குள்ள போறப்ப என்ன துஆ சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயிசி. யா அல்லாஹ், உன்னிடம் கெட்ட ஜின் ஷைத்தானுடைய தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஏன்? ரசூல் சொல்றாங்க, கழிவறை என்பது அசுத்தமான இடம், அசுத்தமான இடத்தில் ஜின் ஷைத்தான் தங்குகின்ற இடம். நம்ம சொல்லித்தரோம் பிள்ளைகளுக்கு, அப்பா நீ பாத்ரூமுக்குள்ள போறப்ப துவாவை ஓதிட்டு போ. மாமனார் வீடு மாமியார் வீடாது, மாப்பிள்ளை வீடாது வலது கால வச்சு போறதுக்கு அது ஷைத்தானுடைய தங்கம் இடம். அதனால என்ன செய்யறோம்? நம்ம இடது கால வச்சு போப்பா. அங்க போய் உட்காந்து பேசாத, பாட்டு பிடிக்காத, முன்னும் பின்னுமா நடக்காத, யாராவது இருந்தா கூப்பிட்டா கூட நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாத, அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லாத அப்படின்லாம் சொல்றது காரணம் என்ன? அது ஷைத்தானுடைய பிரியத்திற்குரிய இடம். அதனால அந்த இடத்துல நீ அப்படி நடக்காத அப்படின்னு சொல்லி நமக்கு ஒழுக்கங்களை எங்க சொல்லி தர்றாங்க? பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, மதரசாக்கள்ல மட்டும்தான் சொல்லி தருவாங்க. நம்ம சொல்லி தருவோமா இல்லையா? யாரெல்லாம் பாத்ரூம் போறப்ப துவா ஓதிடுறாங்க, வெளியே வந்து பின்னாடி யாரெல்லாம் துவா ஓதுங்க கேட்கறமா இல்லையா? அது எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்களா? பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி தருவாங்க? டாய்லெட் போங்க, கிளீன் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்துருங்கன்றுவாங்க. அவ்வளவுதானே, சுத்தமா போங்க, சுத்தமாயிட்டு வாங்கன்பாங்க. அங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? கெட்ட ஜின் ஷைத்தானுடைய இடம் அப்படிங்கிறத சொல்லி தர மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதனுடைய ஆபத்தையும் உணர்ந்தது குர்ஆன் நமக்கு சொல்லி தருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அந்த இடம் ஆபத்தான இடம். அதனால தான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மக்ரிப் நேரத்தை தாண்டிட்டா நீங்க வெளியே சுற்றுறதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், அந்த அந்தி சாகின்ற போது கெட்ட ஜின் ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள் வெளியே அதிகமாக இருக்கும். அதனுடைய அசராத்துகள் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஷைத்தானியத்தான சூழல் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க வெளியே போகாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்குள் பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கும் இந்த உம்மத்திற்கு பெரியவங்கள்ல இருந்து சிறியவங்க வரைக்கும் நமக்கு அதபுகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லித் தருது. காரணம், ஆரம்ப கட்ட மதரசாவின் மூலமாக சொல்லித் தருகின்ற இந்த அதபுகள் தான், இந்த ஒழுக்கங்கள் தான் இந்த மனிதனை சீராக செம்மையாக ஆக்கும் அப்படிங்கிறது என்ற இந்த வகையான மாற்று கருத்து இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சங்கையான வாழ்க்கையாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான் இது போன்ற ஒரு கவலையான ஒரு புரோகிராம் ஏற்படுத்தப்படுகிறது. காரணம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சிறந்த வழிகாட்டி. அல் மதரசத்து அவ்வளுல் என்னது, தாயினுடைய மடிதான் முதல் மதரசா. அல் அவ்வளுல் மதரசா ஹதீஸ்ல வந்திருக்கா இல்லையா? அப்ப தாயின் மடிதான் ஆரம்ப மதரசா. ஒரு காலத்துல அப்படிதான் சொல்லி வளர்க்கப்பட்டுச்சு. அவங்க சொல்லி தர்றப்பய ரசூலுடைய வாழ்க்கை முறைகள், வலிமார்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? போன் காலம், டிஜிட்டல் காலத்துக்கு வந்துட்டாங்க, A1 காலத்துக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு டெவலப் ஆயிருச்சு. செல்ஃபி எப்படி எடுக்கிறதுங்கிற முதற்கொண்டு வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்ல பல்வேறு வகையான லைக்களை இன்னைக்கு மக்கள் அள்ளிட்டு போறாங்க. எது பாவம், நல்ல விஷயங்கள் கொண்டு போகலாம்.
கத்திங்கிற ஒரு பொருள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்துகின்ற போதுதான் அதனுடைய நிலை என்னங்கிறத விளங்கிக் கொள்ள முடியும். அவன் யாரிடம் அந்த கத்தி தரப்படுகிறது? நல்லவனுடைய கையில தரப்படுகிறதா இல்ல தீயவனுடைய கையில் தரப்படுகிறதா? நல்லவனுடைய கையில் தரப்பட்டு அவன் கரெக்டா பயன்படுத்துவான். அது காய்கறிக்கு பயன்படுத்தப்படும், பல்வேறு வகையான ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தப்படும். அதுவே தீய மனிதனுடைய சிந்தனையுடைய மனிதனுடைய கையில கொடுக்கப்படுகிற போது அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கையில ஆயுதங்கள் வச்சிருக்கிறப்ப நீங்க யார்ட்டையும் அதட்டி பேசாதீங்க. ரசூல் சொன்னாங்க, உங்க கையில ஒரு இரும்பு ஆயுதம் இருக்குதா, அந்த இரும்பு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க. காரணம், அந்த நேரத்தில் கோபம் ஏற்பட்டு ஷைத்தான் அந்த ஆயுதத்தால் தாக்குவதற்கு முயற்சி செய்வான். அவன் தூக்கி பிடுங்கி போட்டு விடுவான். நம்ம அதுதான் பெண்கள்கிட்ட சொல்லி தர்றது, தாய்மார்கிட்ட, நீங்க சட்டுவத்தை கையில வச்சுக்கிட்டு பேசாதீங்கம்மாங்கிறது. இரும்பு குச்சியில இரும்புல, அது இரும்பு தானே, ஸ்டீல் தானே, நீங்க சூடு வைப்பேன், சூடு வைக்கிறது கூட கூடாது, அந்த சட்டுகத்தில் அடிக்கிறது கூடாது. ரசூல் சொன்னாங்க, சில நேரம் கத்தி வெங்காயம் வெட்டிட்டு இருப்பாங்க, கத்தியில மிரட்டுவாங்க தாய்மார்க. ரசூல் சொல்லுவாங்க, நீங்க இரும்பு ஆயுதத்தை வைத்து நீங்க மிரட்டாதீங்க, பயமுறுத்தாதீங்க. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்துல மதீனாக்குள்ள நுழைஞ்ச அந்த மக்களுக்கு மத்தியில உங்களுடைய ஈட்டிகளை அம்புகளை என்ன செஞ்சுக்கோங்க, உள்ள தலைகீழ வச்சுக்கிட்டு வாங்க. காரணம் என்ன, நீங்க நேரா பிடிச்சிட்டு வர்றப்ப திடீரென்று கோபத்தை ஏதாவது தூக்கி எறிகின்ற போது ஆபத்து ஏற்படுத்திடலாம். அப்ப இவ்வளவு அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அந்த பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஆரம்ப கட்ட மதரசாவான மக்தப்ல தான் கொடுக்க முடியும். அதனாலதான் அந்த ஆரம்ப கட்ட மதரசா நமக்கு சிறப்பாக இருந்தது என்று சொன்னால், நம்முடைய பின்னால் வருகின்ற சந்ததிகள் சிறந்தவர்களாக, சாலிஹீன்களாக, சமூகத்தில் மேம்பட்ட மக்களாக, சமூகத்திற்கு முன்னுதாரணமாக, சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரசூல் அல்லாஹ் பொருந்தி கொண்ட நபராக, அல்லாஹ் ரசூல் பிரியப்படுகின்றவர்களாக, அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளம் ஆக முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மக்தப் மதரசா ரொம்ப மனதார நம்ம நினைச்சு யோசிக்கணும். இந்த மதரசா இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த மதரசாக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எதுவெல்லாம் முக்கியமாக இருக்குமோ அந்த விஷயங்களை அனைத்தையும் நாம் மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முனைப்போடு நாம் அதை முதலில் கொடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. உலகம் சார்ந்த விஷயத்தை அல்லாஹ் தந்து விடுவார். ஹதீஸ்ல வந்திருக்கா தானே, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறோமோ அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்துக்கும் உண்டான தேவையை நாம கொடுத்துடுறோம். அப்ப நம்ம அல்லாஹ்வை பாதுகாக்கிற, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற ஒரு நபராக நாம் மாறுகிற போது உலகத்தினுடைய எல்லா வகையான தேவையும் அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து நமக்கு எளிதாக்கி கொடுப்பான். அப்படிங்கறத நமக்கு ஹதீஸ்ல பார்க்க முடியுது. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கையாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் நாம் முயற்சிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இது போன்ற சந்தர்ப்பத்தில் நாம் கேட்டு நம்மளுடைய வாழ்வை சீராக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்பு தந்த ஹஜரத் பெருந்த அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.